பிளாஸ்டிக்ன்றது வந்து ஒரு என்வாயரமெண்டல் ப்ராப்ளம் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரையல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் வந்து உங்கள் லங்ஸு, லிவரு, பிளட்டு, ஹார்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இப்போ ஒரு புது ட்ரையல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது உங்கள் பிரெயின்லேயும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வரும்னா, ஒன்று வந்து உங்கள் கேன்சர் செல் வந்து மிக ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. செகண்ட் வந்து அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மூணாவது வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இவையெல்லாம் வந்து பிளாஸ்டிக்னால் வரக்கூடிய கேடுகளாகும். இப்போ இந்த பிளாஸ்டிக் நம்ம உடம்புல எப்படி போகுது அப்படின்னீங்கன்னா, ஒன்று வந்து டைரெக்டாக ஸ்கின் வழியாக அப்சர்வ் ஆகுது. செகண்ட் வந்து நம்ம ஸ்மெல், நம்ம மூச்சு காற்று வழியாக கூட உள்ளே போகுது. மூணாவது வந்து ஃபுட்டு. ஸோ காமனாக இந்த பிளாஸ்டிக் எப்படி போகுதுன்னா, இந்த வாட்டர் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக்கில் இருக்கிறனால, அப்புறம் இந்த ஃபுட் பேக்கேஜ் மெட்டீரியல், இதுதான் காமன். ஸோ பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்.